சக்தியே அவ முறியடிச்சிட்டு போயிட்டாளே, அவ யாரா இருப்பா? விஜயநகரத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியும் நான் வந்ததுக்கு அப்புறமும் எல்லா மாயாவியையும் கொன்னுட்டேன். இங்க நான் ரத்னபிரபாவையே கொன்னுட்டேன். ரத்னபிரபா செத்ததுக்கு அப்புறம் அவளுடைய ஆத்மா விஜயநகர்ல அலையுதா, இல்ல விஜயநகரத்துக்கு காத்துல ஒரு சக்தி இருக்கா? இங்க என்ன நடக்குது பத்திரமா? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பில்லைனா அதே சக்தி, அதே மாயம், அதே மந்திர சக்தி திரும்பவும் இங்க வர்றதுக்கு காரணம் என்ன? ரத்னபிரபாவோட எல்லாமே அழிஞ்சிருச்சு, அது திரும்ப வந்திருக்குதுன்னா சொல்லுங்க பத்திரமா, எப்படி வந்துச்சு? உமாங், சிறைச்சாலை இன்னிலிருந்து உன்னோட கவனிப்பு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், சரியா? சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் உள்ள நுழையக்கூடாது. நண்பா, நீ கவலையே படாத. உமாங் இருக்கும்போது உள்ள மனுஷங்க இல்ல, ஈ காக்கா கூட நுழைய முடியாது. என்ன பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் ஒரு மாயாவி. அப்புறம் நீ இந்த வேலைய எனக்கு கொடுத்து பெரிய உதவி பண்ணியிருக்க. இந்த அரண்மனையில இது வரைக்கும் எனக்கு பொழுதே போகாம இருந்துச்சு. இனிமே நீ என் வீரத்தை பாப்ப, என் வேலைய பாப்ப, சரியா? வீரா, சந்திரகாந்தாக்கு என்னாச்சு? தேஜ், சீக்கிரமா போய் நினைவு திரும்புற மூலிகைகள் எடுத்துட்டு என் அறைக்கு வா. சரி. சந்திரகாந்தா, கண்ணை தர. எழுந்துரு சந்திரகாந்தா. சந்திரகாந்தா, கண்ணை தர. ஏதாவது பேசு, என்கிட்ட சண்டை போடு, என்ன திட்டு, ஒன்னு பண்ணு. இங்கிருந்து வெளியே போனாது சொல்லு. தயவு செஞ்சு பேசு, என்ன வேணா சொல்லு. கண்ணை தொற. இங்க என்ன நடக்குது? ஏன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சிரிக்கிறீங்க? குரூர் சிங்கா, குபத் சிங், இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? குரூர் 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 இப்படி சின்ன பின்னமா ஆயிட்டானே. எல்லாம் என்னாச்சு உனக்கு? எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, காத்துல பறந்து போயிடுச்சு. குரூர் சிங், ஆமா, நீ ஏன் இப்படி தரையில பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். மாயா மாயா வந்தா, மாயா பண்ணா, அப்புறம் மாயா பண்ணிட்டு போயிட்டா. மாயா, நீ ஏன் போன? குரூர் சிங் நல்ல வேளை மயங்கி விழுந்துட்டான், இல்லன்னா சிறையவே ஒரு வழி பண்ணிருப்பான். என்ன நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இங்கிருந்து போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. மந்திரியாரே, உங்க பையனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிறான்? வேற என்ன பண்ணுவான்? மாய சக்தியே அவன் கண்ணால பாத்துட்டானே. நீங்க ரெண்டு பேரும் எந்த மாயாவி பத்தி பேசுறீங்க? மாயாவி, சூரிய நகரத்து மாயாவி. அவ இங்க வந்திருந்தா, இங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டா. சூரிய நகரத்து மாயாவியா? விஜய நகரத்திலயா? அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? எதுக்கு? திடீர்னு சந்திரகாந்தாக்கு என்னாச்சு வீரா? திரும்பவும் அம்மா ஏதாவது? இல்ல, நான் உங்க அம்மாவை குறை சொல்லல. சந்திரகாந்தாக்கு திடீர்னு இப்படி என்ன, எதனால? அம்மா எதுவும் பண்ணல. அவ வந்திருந்தா. சந்திரகாந்த் அவ திரும்பவும் அரண்மனை கூட்டிட்டு வந்தாளே, அந்த தாரா. அவ முதல்லயே சந்திரகாந்த் அவ கொல்ல முயற்சி பண்ணா. ஏன்னு தான் தெரியல. தேஜ் என்கிட்ட ஒரு ரத்தனம் இருந்துச்சு, அதை கெகனா போட்டுக்கிட்டு இருந்தா. அது சந்திரகாந்தாவுக்கும் பிடிச்சிருந்தது. அந்த ரத்தனம் எனக்கு அரண்மனையில கீழே கிடைச்சது. அந்த ரத்தனத்தை தாரா என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்சா. அதுக்காக அவ என்ன தாக்கவே துணிஞ்சா. அப்புறம் அந்த ரத்தனத்தை என்கிட்ட இருந்து பறிச்சு, அப்புறம் அது சந்திரகாந்தா மேல எரிஞ்சா. அதனால சந்திரகாந்தா மயங்கிட்டா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, என்ன பண்ணாலும் இவ எழுந்திருக்க மாட்டேங்கிறா. என்னால அப்ப தாரா கூட சண்டை போட முடியல. ஏன்னா அப்ப சந்திரகாந்தாவை காப்பாற்ற வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் மாயப்பூவை பறிச்சு சந்திரகாந்தாவுக்கு அந்த சாரை கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னது மாயப்பூவா? மாயப்பூவோட சாரை குடிச்சா மனுஷங்க செத்துருவாங்கன்னு உனக்கு தெரியாது? நிறைய கொடுத்தா சாவாங்கன்னா கொஞ்சமா தான் கொடுப்பேன். அந்த சாரை கொஞ்சமா கொடுத்தோம்னா மூளை நல்லா வேலை செய்யும். மயங்கினவங்களுக்கு நினைவு திரும்பும். ஆனா இவளுக்கு நினைவு திரும்பல. என்னதான் தெரியல. அவளுக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன்.
எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சந்திரகாந்தா அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னால அவளை காப்பாத்த கூட முடியாம போயிடுச்சு. கோமியதகத்தை நான் அவ தலையில எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நினைவு திரும்பிச்சான்னு தெரியல. வீரா வீரா அவளுக்கு மாயப்பூ சாரம் ஊட்டினா. கொல்றதுக்கா காப்பாத்துறதுக்கான்னு அந்த விஷ்ணு பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா கொஞ்சமா கொடுத்தா மனுஷங்க சரியாயிடுவாங்க, ஆனா நிறைய கொடுத்தா இறந்து போயிடுவாங்க. அவளை சாகடிக்க தான் கொடுத்தானா என்னவோ தெரியலையே. எப்படி போவேன்? சந்திரகாந்தோட நிலைமை என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? கண்ணீர் காயத்தை தான் கொடுக்கும், ஆனா உன் கண்ணீர் என் காயத்தை போக்கிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன். கருடன் மகாவிஷ்ணுவோட வாகனமாச்சே. அவரோட கண்ணீரால வேதனை தீரும். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. சந்திரகாந்தா இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவளோட நினைவுகள் திரும்பிடுச்சான்னு தெரியல. உனக்கு ஒன்னாகலையே. நீ என்ன பயமுறுத்திட்ட. நான் உன்னை எழுந்துட்டேன்னு. என்னைக்கு நீ எனக்கு என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்துட்ட, என் சந்தோஷத்தை கொடுத்துட்ட, என் சந்திரகாந்தாவை எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. நீ ஏன் அப்படி பண்ண? நீ எதுக்காக என்னை ஏமாத்துன? என்னது? நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? என் கணவனை சந்திக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. ஆனா என் கணவன் அங்க வரவே இல்லை. எனக்கு எதுவும் நினைவுல இல்ல. அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா நான் இங்க இருக்கேன். உனக்கு எதுவும் நினைவு இல்லையா? இருக்கு. நீ சொன்ன எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன் கூட வந்தா என் கணவனை காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா நீ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல. உன்னை நம்பி நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன். ஆனா இப்ப இங்க இருக்கேன். என்னதான் நடந்துச்சு? நீ அப்படி என்னதான் பண்ண? என் கணவனை சந்திக்க வைக்கிறேன்னு தானே சொன்ன. ஏன் சந்திக்க வைக்கல? உண்மையிலேயே உன் புருஷன் சரியான முட்டாள். அவர் சரியான முரட. உன் மனசையே அவர் புரிஞ்சுக்கல. நாம அவருக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அவரு அங்க வரவே இல்லை. அப்புறம் திடீர்னு மேகம் சூழ்ந்து இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீயும் சோர்வடைஞ்சு போயிட்ட. அதனால உனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப தூங்குனவதான் இப்பதான் எழுந்திருக்கிற. நீ பெருசா எதுவும் யோசிக்க வேண்டியதே இல்லை. நீ ஓய்விடு. நான் உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வீரா, என்னை விட்டுட்டு போயிடாத. இல்ல, என்னை தனியா விட்டுட்டு போயிடாத. இங்க இருக்க பயமா இருக்கு. எனக்கு என்னமோ இங்க யாரும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு இங்க ஏதோ எனக்கு எதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு. நீ இங்க இருந்து போயிட்டு அவங்க என்ன கொன்னுடுற மாதிரியே தோணுது. அப்படி எதுவும் நடக்காது. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் நெருங்க முடியாது. நீ ஓய்விடு. உன்னை காயப்படுத்த யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். அவங்க யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரம் வந்துடுறேன். சந்திரகாந்தா சந்திரகாந்தா சந்திரகாந்தா. அவ கொஞ்ச நேரம் கூட என் புருஷனை தனியாவே விட மாட்டாளா? அவகிட்ட அப்படி என்னதான் சக்தி இருக்கும்? அவளும் சாக மாட்டேங்கிறா, என்னையும் வாழ விட மாட்டேங்கிறா. வீராவும் ஆன்னு அலைஞ்சிட்டு இருக்கான்.